Welcome back to another vlog. Morning guys, இன்னைக்கு சாட்டர்டே வண்டி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் லோடு எடுக்க போயிட்டுருக்கோம். அசோக் நகர்லேருந்து போரூர் போகணும். ஸோ லோடு எடுக்க போயிட்டுருக்கோம். கரெக்டாக வீட்டாண்டேருந்து இறங்குறேன். கைஸ் ஃபர்ஸ்ட் லோடு ஏற்றி போரூர் போயிட்டுருக்கோம். லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீ தான் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9.5 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோட்டில் ஏறிட்டோம். ஆர்காட் ரோடுன்றது வல்சரவாக்கம். இப்போ இருக்கிறது வல்சரவாக்கத்தில் இருக்கும். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. நம்ம மெயின்லேருந்து கட் பண்ணி போரூர் ஆலப்பாக்கத்துக்குள்ளே பூந்துட்டோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் காட்டுது. இந்த தெருவில் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா நேராக போரூர் டோலாண்ட போய் ஏறலாம். இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. சாரி 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இறக்கிட்டு பார்க்கலாம் கைஸ். வானகரத்துலேருந்து அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அம்பத்தூர் போகணும். ஸோ எடுத்துகிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம லோடெல்லாம் ஏற்றி அம்பத்தூருக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே பைபாஸ் ஏறிடலாம். நம்ம பைபாஸ் ஏறிட்டோம். மதுரவாயில் பைபாஸ். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷன். கைஸ் அம்பத்தூர் ரீச் ஆகிட்டோம். ட்ராப் லொக்கேஷனில் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அந்த லோடை இறக்கி முடிச்சு அடுத்த லோடு எடுத்து பல்லவாக்கம் போயிட்டுருக்கோம். தான் ஏற்றிட்டு நேராக பல்லவாக்கம் போக வேண்டியதான். நம்ம பாடி ஃப்ளைஓவர் ரீச் ஆகிட்டோம். பாடி ஃப்ளைஓவர் தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் இருக்கு. சிஎம்பிடி அந்த ஃப்ளைஓவர் அண்டருந்து அரும்பாக்கம் மெட்ரோ தாண்டுற வரைக்கும் அப்படி ஒரு டிராஃபிக். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ட்ராப் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. 55 மினிட்ஸ் காட்டுது. பட் அதுக்கு மேலேயே தான் ஆகும். நம்ம இப்போ சைதாப்பேட்டை ஜானஸ் ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து நேராக சைதாப்பேட்டை ஏற வேண்டியது தான். இது வெஸ்ட் சைதாப்பேட்டை ரோடு. நேராக போய் சைதாப்பேட்டை ஏறிடுது ரோடு. இந்த ரோடோட பேர் ஜானஸ் ரோடு. நம்ம சைதாப்பேட்டை வந்து ஏறிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது பல்லவாக்கம். இது வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட் ஈசிஆரில் இருக்குது. கைஸ் நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம அந்த லோடை இறக்கிட்டோம். அம்பத்தூர்லேருந்து கொண்டு வந்ததை இப்போ எங்கன்னா நம்ம பெருங்குடியிலேருந்து லோடு எடுத்துகிட்டு மாம்பாக்கம் போயிட்டுருக்கோம். குளத்தூர். ஸோ ஏற்றியாச்சு. கொண்டு போய் இறக்கணும். நல்ல மழை வேறு. பெருங்குடி ஈஞ்சம்பாக்கத்துலலாம் சம மழை. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு எங்கே பெய்யுது. 1 மணி நேரம் பெஞ்ச மழைக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு மேலே டிராஃபிக். செம்ம டிராஃபிக். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கிட்ட ஸ்லோ மூமெண்ட். அந்த 8 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. அப்படி ஒரு டிராஃபிக்கு ஓஎம்ஆர் ரோட்டில். மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. மழை 1/2 மணி நேரம் தான் மழை பெஞ்சது. அதுக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு மாம்பாக்கத்துக்கு 19 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் சாப்பிடணும் வேறு. எல்லாம் மெதுவாக போகிறது தான் நல்லது. இங்கெல்லாம் பிரேக் பிடிச்சா வலிக்கிட்டு தான் போகும். திருச்சேரி தாண்டி போயிட்டுருக்கோம். மாம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. மாம்பாக்கத்துலேருந்து உள்ள ஏரியாவில் போய் ஏறியாச்சு. நம்ம அப்படியே வண்டலூர் வழியாக வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம். நம்ம வண்டலூர்லேருந்து மாம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் வந்திருந்தோம். அப்படியே வண்டலூர்லேருந்து ஒரு லோடு எடுத்து நம்ம வேளச்சேரி போயிட்டுருக்கோம். லோடெலாம் ஏற்றிச்சு. கிராஸா கேட்லேருந்து தான் இறக்குனேன்.
ஸோ அங்கேருந்து நம்ம வேளச்சேரி இருக்க ராஜாகான் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் கோ அண்ட் தென் வி கோ. தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். செம்ம டிராஃபிக். ஸோ தாம்பரம் ரீச் ஆகிட்டோம் கைஸ். கோம்பேட்லேருந்து வேளச்சேரி பல்லாவரம் வழியாக வேளச்சேரி போகணும். இப்போ டைம் வந்து 7:47. అక్కడ పోయి సేరదులు టైము 8:30 ఆవుదులు. మనం పార్కులో ట్రాఫిక్లో வண்டி ஓட்டலும் டிராஃபிக் காய்ஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்றைக்கி மத்தியானம் மழை பெஞ்சதுலேருந்து செம்ம டிராஃபிக் தான் எல்லா ஏரியாவில். இந்த மான்சூன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நடக்கப்படுறாங்களா இல்லை மிதக்கப்படுறாங்களான்னு தெரில. ஸோ ட்ராஃபிக்கோ டைம் நம்ம அப்படியே நெரிசல் டிராஃபிக்லேருந்து நம்ம ஜமீன் பல்லாவரம் அந்த ரோட்டுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இந்த ரோடு நேராக போனால் வேளச்சேரி டிசிஆர் OMR ரோட்டுக்கெல்லாம் நீங்கள் ஜாயின் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 11 கிலோமீட்டர் இருக்கிறது. அந்த 11 கிலோமீட்டர் நடவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. 8:10 நாடுகான வானொலி கேட்டு நாம் வண்டி ஓட்டி ஸோ கைஸ் வேளச்சேரி ரீச் ஆகிட்டோம். வேளச்சேரி ஃப்ளைஓவர் தான் இது. ஸோ இன்னும் இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டர் போகிற இடத்துக்கு எப்படி போனாலும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும். பிகாஸ் டிராஃபிக் அந்த மாதிரி ஹெவியாக இருக்குது. இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது இறக்க வேண்டிய இடம். இறக்கிட்டே பார்க்கலாம். நம்ம அந்த லோடை வேளச்சேரியில் இறக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது வீடு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ hope you guys are enjoyed the today's vlog and see you on next vlog. Till then, bye bye.